வாழ்க வளமுடன். நம்ம வந்து இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, தினமும் வந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து இயற்கையான இடத்துல, இயற்கையான சுவாசத்தோட, இயற்கையான செடி கொடிகளோட, இல்லை இயற்கையான ஒரு சூழ்நிலையோட நம்ம வந்து இருந்தோம்னா, அந்த இயற்கை வந்து தன்னைத்தானே உடல் நிலையை, மனநிலையை எல்லாமே சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து லாஜிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடி ப்ரொஃபஷன்லேருந்து வேறு நல்ல என்னென்னமோ பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ஸ்லலாம் இருந்துட்டு அவங்க வந்து இங்கே இயற்கைக்கோடு வரணுங்கிறதுக்காக விவசாயத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இப்போ இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயம் அழிஞ்சு போச்சு, அதை வந்து தற்காத்து திருப்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருந்தாலுமே, இன்னொரு காரணம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும், மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இயற்கையோடு ஒத்து வாழணும். இயற்கையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் முதல் காரணம் வந்து இயற்கையோடு ஒத்து வாழணும். அப்படின்னா இயற்கையை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இயற்கையை வந்து சீரழிக்கக்கூடாது. ஸோ இயற்கையை ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம இயற்கையோடு ஒத்து வாழணும் அப்படின்னா இயற்கைக்கு உகந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். ஒவ்வொரு மனிதருமே ஒரு அரை மணி நேரமாவது இயற்கைக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து இருந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம இயற்கையான அட்மாஸ்பியரில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், மனசும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஸோ உடலும் மனது தன்னைத்தானே சரி பண்ணிச்சுன்னா ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழலாம். ஸோ இந்த கான்செப்டுக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இயற்கையோட நேச்சர் லவ்வர்ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற லாஜிக் புரியும். நம்ம வந்து இயற்கையோடு இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு சின்ன கார்டன் உருவாக்கி இதில் இருக்கிறேன். இந்த கார்டனை தான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஒரு வியூ காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த கார்டனில் செடி கொடிகள் மட்டும் இல்லை, கம்போஸ்டிங்கும் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்து கம்போஸ்ட்டில் போட்டு சும்மா ஒரு பக்கெட்டில் போட்டு மேலே கொஞ்சம் மண் தூவிடுறது. இப்படியே டெய்லி போட்டே வந்தோம்னா அது நிறைஞ்சதுன்னா அது மேலே ஏதாவது ஒரு செடி வச்சுக்குவேன். திருப்பி அடுத்தது காலியாக இருக்கிற ஒரு பின் எடுத்து ஒரு பேக்கோ ஏதோ ஒரு பின் சின்ன சின்ன தொட்டிகளில் கூட நான் வச்சுருக்கேன் செடி. உங்களுக்கு இதை பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். அது சின்ன 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 தொட்டிகளில் கூட பூ செடிகள், இந்த இயற்கையாக நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா இருக்கிற மாதிரி செடிகள் எல்லாமே வச்சு பூத்துட்ருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கை கூட இருக்கும்போது அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.